சூப்பர். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணிடலாம். கொஸ்டின் நம்பர் 6. ஓகே. Mohan Limited purchased a machinery on 1/4/2019 costing of 4 lakh. The useful life of the machine was 10 years and the company decided to charge depreciation under straight line method. Accordingly, on 1/4/2023, the carrying amount of the asset was determined as follows. Gross carrying amount 4 lakh, accumulated depreciation 1,60,000. ஸோ அவங்க டேரெக்டாக மெஷினரி வேல்யூவில் டிப்ரிசியேஷனை லெஸ் பண்ணாமல் இயர் ஆன் இயர் லெஸ் பண்ணாமல் அக்யூமுலேட்டட் டிப்ரிசியேஷன் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரொவிஷன் ஃபார் டிப்ரிசியேஷன் இருந்துருக்கும். பேலன்ஸ் ஷீட்டில் காஸ்ட்டோட வேல்யூ மட்டும் இருந்துகிட்டே இருக்கும். இனிஷியலாக ரெக்கார்ட் பண்ண 4 lakhs அப்படியே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். டிப்ரிசியேஷன் மட்டும் இயர் ஆன் இயர் கூட்டிகிட்டே இருக்கும். ஓகே. ஸோ நெட் கேரிங் அமௌண்ட் ஆஸ் ஆன் 1/4/2023 வந்துட்டு 2,40,000 இருந்திருக்கு. ஓகே. On 1/4/2023, the company performed a valuation of all of its plant and machinery. On that date, the fair value of the machine under consideration was rupees 3 lakh. இந்த பர்டிகுலர் மெஷினரியோட ரீவேல்யூவேஷன் எல்லா மெஷினரிக்கும் அவங்க ரீவேல்யூவேஷன் பண்ணியிருக்காங்க. இந்த பர்டிகுலர் மெஷினரியோட வேல்யூவை 2,40,000 3 lakh மாற்றிருக்காங்க. ஓகே. The total useful life however remained unchanged. அதோட 10 years of life அப்படியே தான் இருக்கு. ஓகே. Show how the company should account for revaluation and depreciation per annum subsequent to revaluation if the company decides that the gross carrying amount of the asset will be adjusted in a manner that is consistent with the revaluation of the carrying amount of the asset. Okay. First part நான் லேட்டரா வரேன். செகண்ட் பார்ட் என்னன்னு பார்த்தலாம். The accumulated depreciation will be eliminated. இதுவரைக்கும் அக்யூமுலேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா டிப்ரிசியேஷனை இயர் ஆன் இயர், அந்த அக்யூமுலேஷனை எலிமினேட் பண்ண போறாங்க. ஓகே. அகெயின்ஸ்ட் த கிராஸ் கேரியிங் அமௌண்ட் ஆஃப் த அசெட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம செகண்ட் பார்ட்டை சால்வ் பண்ணிட்டு கொஸ்டினோட இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு நான் வரேன். செகண்ட் பார்ட் ரொம்ப ஈஸி, ரொம்பவே சிம்பிள். செகண்ட் பார்ட் இவங்க பர்டிகுலராக ஜேர்னல் என்ட்ரி ஆர் வேல்யூன்னு கேட்கல, நம்ம ஜேர்னல் என்ட்ரியை போட்டுலாம். ஏன்னா இது ரொம்ப ஈஸியான சம், அடுவாக்க வேல்யூ கேட்குற சான்ஸ் இல்லை. ஸோ ஜேர்னல் என்ட்ரி போட்டுலாம். ஜேர்னல் என்ட்ரி ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, the accumulated depreciation will be eliminated against the gross carrying amount. ஸோ ரீவேல்யூவேட் பண்ணதுல 2 சாய்ஸ் எடுக்கிறாங்க. செகண்ட் சாய்ஸ் என்ன அப்படின்னா, இந்த அக்யூமுலேஷன் டிப்ரிசியேஷன் இனிமேல் வேண்டாம், அதுக்கு பதிலாக நெட் கேரிங் அமௌண்ட்டை இனிமேல் காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கிராஸ் கேரிங் அமௌண்ட், நெட் கேரிங் அமௌண்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் கிராஸ் கேரிங் அமௌண்ட் என்னன்னு சொல்றேன். ஓகே. இப்போதைக்கு இண்டேஸ் படி இதுதான் பேலன்ஸ் ஷீட்னு வச்சுக்கோங்களேன். இண்டேஸ் படி பேலன்ஸ் ஷீட் அசெட்ஸ் எல்லாம் மேலே இருக்கும், தென் லைபிலிட்டிஸ் எல்லாம் கீழே இருக்கும். ஓகே. இப்போ இயர் 1, இயர் 2, இயர் 3, இயர் 4 இப்படி வச்சுக்கலாம். இயர் 5 சேம். இயர் 1, இயர் 2, இயர் 3, இயர் 4, இயர் 5. ஓகே. இப்போ முத ஒரு அசெட் வாங்குறாங்க அப்படின்னா கிராஸ் கேரிங் அமௌண்ட் மெத்தட் படி என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அமௌண்ட்டை, அந்த அசெட்டை, பிபிஇ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 400 அப்படின்னு ரியலைஸ் பண்றாங்கன்னா த்ரூ அவுட் த இயர் அது 400 தான் இருக்கும். யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம், டிப்ரிசியேஷன் எழுதுவோம். ஆனால் இந்த கிராஸ் கேரிங் மெத்தட் படி அப்போவும் டிப்ரிசியேஷன் எழுதுவாங்க, பிஎன்எல்ல டிப்ரிசியேஷன் இருக்கும். ஆனால் அந்த டிப்ரிசியேஷனை டைரக்டாக மெஷினரியில் கிரெடிட் பண்ணாமல் இங்கே கிரெடிட் பண்ணுவாங்க. ப்ரொவிஷன் ஃபார் டிப்ரிசியேஷன். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம கேஸில் இயர் ஆன் இயர் 50 rupees டிப்ரிஷியேட் பண்ணுறாங்கன்னா இயர் 1ல 50 rupees, செகண்ட் இயரில் இந்த 50 rupees இது பேலன்ஸ் ஷீட் ஐட்டம்னால ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ போன வருஷம் ஃபர்ஸ்ட் வருஷம் மட்டும் 50 டிப்ரிசியேஷனில் இருக்கிறது அப்படியே இங்கே வரும். செகண்ட் இயர்லேருந்து இந்த ஓப்பனிங் வேல்யூ இந்த ஓப்பனிங் பேலன்ஸ் வேல்யூவை எடுத்துட்டு அந்த 50 rupees இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். ஸோ செகண்ட் இயர் வைக்கிற டிப்ரிசியேஷன் 50 rupees இதில் ஆட் ஆகும். ஸோ 50 + 50 100 மாறிடும். ஸோ தட் இதோட நெட் கேரியிங் வேல்யூ 350 இருக்கும். இங்கே 400 - 100 300 மாறிடும். செகண்ட் இயரில் 150 ஆயிரும். டிப்ரிசியேஷன் 50 பிஎன்எலுக்கு போயிடும். ஸோ இது 150 மாறிடும். அகைன் நெட் அமௌண்ட் வந்துட்டு 250 ஆயிரும்.
4th இயர் again 50 rupees depreciation போகும். அந்த depreciation போன அமௌண்ட்டுக்கு ப்ரொவிஷனில் கிரெடிட் கொடுத்துருப்பாங்க. ஸோ 200 மாறிடும், 200 இங்கே பேலன்ஸாக மாறிடும். அகைன் ஒரு 50, ஸோ 250, இந்த இடத்துல 150 ஆயிடும். ஸோ இது மாதிரி தான் நெட் கேரிங் அமௌண்ட், கிராஸ் கேரிங் அமௌண்ட். இந்த அமௌண்ட் கிராஸ் கேரிங் அமௌண்ட்னு சொல்லுவாங்க. பேலன்ஸ் ஷீட்ல மெயின்டைன் ஆகிட்டே இருக்கு இல்லையா, இது கிராஸ் கேரிங் அமௌண்ட். இதோட இந்த அக்யூமுலேட்டட் டிப்ரிசியேஷனை லெஸ் பண்ணா மட்டும்தான் நமக்கு அந்த பர்டிகுலர் இயரோட நெட் கேரிங் அமௌண்ட் கிடைக்கும். ஸோ ஓகே, இது சிம்பிள் தான், பட் இருந்தாலும் ஜஸ்ட் நான் ரிவைஸ் தான் பண்ணேன். ஓகே, ஸோ கிராஸ் கேரிங் அமௌண்ட்டுக்கும் நெட் கேரிங் அமௌண்ட்டுக்கு இப்போ உங்களுக்கு டிஃபரன்ஸ் இருக்கும். கிராஸ் கேரிங் அமௌண்ட்ல பேலன்ஸ் ஷீட்ல ஒரே அமௌண்ட் தான் இருக்கும். வேற நெட் கேரிங் அமௌண்ட்ல அக்யூமுலேட்டட் டிப்ரிசியேஷன் ஒரு அமௌண்ட் லைபிலிட்டியில போட மாட்டாங்க. ஸ்ட்ரைட்டாவே டிப்ரிசியேஷன்ல இருக்கிறது மெஷினரியில கிரெடிட் கொடுத்து இயர் ஆன் இயர் அசெட்லேயே அந்த வேல்யூவை நெட் பண்ணிட்டே வந்துருவாங்க. ஸோ அக்யூமுலேட்டட் டிப்ரிசியேஷன் ஒன்று இருக்காது, அசெட் குறைஞ்சிக்கிட்டே வந்துடும். இப்போ செகண்ட் மெத்தட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவ்வளோ நாள் அக்யூமுலேட்டட் டிப்ரிசியேஷன் மெத்தட் வச்சு அக்கௌண்ட் பண்ணீங்க, ஓகே ஃபைன். ஆனா இப்போ என்ன பண்ணிடுறாங்க, இப்போ என்ன முடிவு பண்றாங்க அப்படின்னா, அந்த அக்யூமுலேட்டட் டிப்ரிசியேஷனை அசெட்டோட நெட் பண்ணிடுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் திங் அதை பண்ணிட்டு எலிமினேட் பண்ணிடுறாங்க. இனிமேல் அக்யூமுலேட்டட் டிப்ரிசியேஷன் இருக்க போறது இல்லை. அண்ட் செகண்ட் பார்ட் என்னன்னா, அக்யூமுலேட்டட் டிப்ரிசியேஷனை நம்ம எலிமினேட் பண்ணதோட ஃபேர் வேல்யூவை நம்ம மெஷினரியில டைரக்டா ஹிட் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் அக்யூமுலேட்டட் டிப்ரிசியேஷனை இப்போ டாக் ஆஃப் பண்ணணும், அதாவது புக்ல இருந்து எடுத்து விடணும். அதுக்கு ப்ரொவிஷன் எப்பவுமே கிரெடிட் பேலன்ஸ் நான் டெபிட் பண்ண போறேன். ப்ரொவிஷன் அக்கௌண்ட் டெபிட், ப்ரொவிஷன் ஃபார் டிப்ரிசியேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு மெஷினரியோட வேல்யூவை குறைக்க போறேன். மெஷினரி எப்பவுமே டெபிட் பேலன்ஸ், ஸோ நான் குறைக்கிறது கிரெடிட் யூஸ் பண்ணணும். மெஷினரி அக்கௌண்ட் கிரெடிட், இதோட எவ்வளோ பேலன்ஸ் இருந்திருக்கு அப்படின்னா 1,60,000, 1,60,000, 1,60,000. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஓவர். இப்போ செகண்ட் என்ட்ரி என்னன்னா ரீவேல்யூவேஷனுக்காக. இந்த 2,40,000 நெட் கேரிங் அமௌண்ட் இருந்தது, இனிமேல் 3 லட்சமா மாறப்போகுது. ஸோ அதுக்கு பேலன்ஸ் இருக்கிற 60,000 நான் மெஷினரியில டெபிட் பண்ணணும். மெஷினரி அக்கௌண்ட் டெபிட் to revaluation gain OCI account credit. So 60,000, 60,000. Simple. Second part over. So இப்போ நான் first part க்கு போயிடுறேன். First partல என்ன சொல்றாங்க பாருங்களேன். The gross carrying amount of the asset will be adjusted in a manner that is consistent with the revaluation of the carrying amount of the asset. இப்போ ஃபர்ஸ்ட் மெத்தட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் மெத்தட்ல இன்னமுமே அக்யூமுலேட்டட் டிப்ரிசியேஷன் மெயின்டைன் பண்றேன், ப்ரொவிஷன் ஃபார் டிப்ரிசியேஷன் மெயின்டைன் பண்ண போறேன். ஆனா அப்போ கூட என்னோட நெட் கேரிங் அமௌண்ட் 3 lakh வரணும், அது மாதிரி நான் மெயின்டைன் பண்ண போறேன் சொல்றாங்க. ஸோ கிராஸ் கேரிங் அமௌண்ட்டை ரிவைஸ் பண்ண போறாங்க, டிப்ரிசியேஷனை ரிவைஸ் அக்யூமுலேட்டட் டிப்ரிசியேஷனை ரிவைஸ் பண்ண போறாங்க. நெட்டா வர அமௌண்ட் 3 lakh வரணும். அதை எப்படி மெயின்டைன் பண்ணுவாங்க பார்க்கலாமே. ஸோ ஃபர்ஸ்ட் ஓகே, இது சிம்பிள் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் தான். இயர் 0ல நெட் கேரிங் அமௌண்ட் எவ்வளோ இருந்திருக்கும்னா 4 lakh. இயர் 4ல நெட் கேரிங் அமௌண்ட் எவ்வளோனா 2,60,000. ஓகே, ஓகே. ஸோ ரீவேல்யூவேஷன் அமௌண்ட், ரீவேல்யூட் அமௌண்ட் வந்து எனக்கு 3 lakh வேணும். அப்போ இயர் 1ல எனக்கு என்ன வேல்யூ இருந்திருக்கும், இந்த 4 lakh கிராஸ் கேரிங் வேல்யூ, கிராஸ் கேரிங் அமௌண்ட் எல்லா வருஷமும் இந்த அமௌண்ட் 4 lakh தான் இருந்திருக்கும். ஸோ இப்போ 4 lakh இருக்கிற இடத்துல எனக்கு ஒரு இன்னொரு அமௌண்ட் வேணும். அந்த அமௌண்ட் இப்போ 2,40,000 இந்த வருஷம் 3 lakh ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி 4 lakh அந்த அமௌண்ட் ரெப்ரசென்ட் பண்றதா இருக்கணும். ஸோ சிம்பிள் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட் தான். 3 lakh divided by 2,40,000 into 4 lakh. 3 lakh divided by 2,40,000 3 into 4 lakh. So 5 lakh. இப்போ நான் மெயின்டைன் பண்ண வேண்டிய வேல்யூ 5 lakh. ஓகே, என்னோட கிராஸ் கேரிங் வேல்யூ கிடைச்சிருச்சு. அப்போ இதை வச்சே தெரிஞ்சிருக்கும் அக்யூமுலேட்டட் டிப்ரிசியேஷன் வேல்யூ என்ன இருந்திருக்கணும்னு. அக்யூமுலேட்டட் டிப்ரிசியேஷன் ஆப்வியஸா எனக்கு 3 lakh வேணும், கிராஸ் வேல்யூ 5 lakh இருக்கு, நெட் கேரிங் வேல்யூ 3 lakh வேணும் அப்படின்னா என்னோட அக்யூமுலேட்டட் டிப்ரிசியேஷன் 2 lakh இருக்கணும். ஸோ அக்யூமுலேட்டட் ரிவைஸ் த அக்யூமுலேட்டட் டிப்ரிசியேஷன்.
depreciation equal to 5 lakh minus 3 lakh. So in the amount 1 lakh 60, sorry, 2 lakh 2 lakh. ஓகே, இதை அதர்வைஸ் இன்னொரு மாதிரியும் கண்டுபிடிக்கலாம். ஆர் 60,000, சாரி, depreciation 1,60,000. ஸோ இந்த அமௌண்ட்டுக்கு என்ன வரணும் அப்படின்னு பார்க்கலாம். 1,60,000 ஃபார் 4 lakh. அப்போ 5 lakhக்கு என்ன அமௌண்ட் இருக்கணும்? ஓகே, 1,60,000 for 4 lakh into 5 lakh. So 2 lakh. Again same answer. Okay, so okay, the question is over. ஒரு journal entry pass பண்ணிடலாம். Journal entry. இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் சால்வ் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் என்ன பண்ணுறோம்னா அக்யூமுலேட்டட் டிப்ரிசியேஷனே இன்க்ரீஸ் பண்ண போகிறோம், மெஷினரியோட வேல்யூவும் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் அக்யூமுலேட்டட் டிப்ரிசியேஷன் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். மெஷினரி அக்கௌண்ட் டெபிட் 1 lakh to revaluation reserve, to revaluation gain OCI 1 lakh. Okay, accumulated depreciation increase பண்ணனும். So accumulated depreciation ஒரு provision for depreciation எவ்வளோ அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா 1,60,000 இருந்து 2 lakhs, அப்போ 40,000. எதை டெபிட் பண்ணினா revaluation gain OCI. So 40,000. இது ஒரே சிங்கிள் என்ட்ரியாகவும் போடலாம். மெஷினரி அக்கௌண்ட் 100, ரீவேல்யூவேஷன் கெயின் கிரெடிட் 60,000, ப்ரொவிஷன் ஃபார் டிப்ரிசியேஷன் 40,000. இது மாதிரியும் போடலாம். ஓகே, ஸோ கொஸ்டின் 6 ஓவர். இப்போ கொஸ்டின் 7 பார்க்கலாம். கொஸ்டின் 7 என்னன்னா 2020-23 ஜூனில் கேட்டிருக்காங்க. ரொம்பவே ஒரு லென்த்தியான சம். ஆக்சுவலாக இந்த மாதிரி லைவ் எக்ஸாம்பிள் கேட்க மாட்டாங்கன்னு நினச்சா ரொம்ப ஒரு லென்த்தியான சம் கேட்டிருக்காங்க. ஸோ இதையுமே சால்வ் பண்ணுவோம். பட் நான் பார்த்த வரைக்கும் சஜஸ்டட் ஆன்சர்லையுமே எனக்கு தெரிஞ்சு ஒரு சாட்டிஸ்ஃபேக்டரியான ஆன்சர் கொடுக்கல, அதுக்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ் இல்லை, அடுஹாக்க அமௌண்ட்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு லென்த்தியான சம் வந்துச்சு அப்படின்னா அதில் பெட்டர் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் நம்மளால எந்த அளவுக்கு சால்வ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மட்டும் சால்வ் பண்ணுங்க. ஏன்னா இதுக்கு அவங்க கொடுத்துருந்த மார்க்கும் பார்த்தோம்னா ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்டரியா இல்லை, ரொம்ப லென்த்தியான சம், கிளியரான சஜஸ்டட் ஆன்சர் இல்லை. இவ்வளோ லென்த்தா இப்படி பார்த்தோம்னா இந்த சம்மை நம்ம எக்ஸாமில் உட்காந்து ட்ரை பண்ணோம் அப்படின்னா ½ hour கண்டிப்பாக எடுத்துரும், மினிமம் 20 minutes எடுத்துரும். பட் இதில் அவார்ட் பண்ணியிருந்த மார்க் பார்த்தோம்னா வெறும் 5 மார்க் தான். ஸோ இது மாதிரி லென்த்தியான சம் இருக்கு, அப்பேரண்டாக தெரியுது, நிறைய ஐடியாஸ் இல்லை அந்த சம்மில் அப்படின்னா பெட்டர் அதை லாஸ்ட் அட்டன் பண்ணுங்க. ஸோ அது அட்டன் பண்ணுறப்போவுமே உங்களால் எவ்வளோ தூரம் அதை சால்வ் பண்ண முடியுதோ அது மாதிரி மட்டும் சால்வ் பண்ணிட்டு வச்சுருவாங்க, ஃபுல்லாக உட்காந்து ட்ரை பண்ணாதீங்க. ஸோ வித் தட் ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். கொஸ்டின் 7. இங்கே ஃபர்ஸ்ட் என்ன கேட்குறாங்க, நம்ம ரிவர்ஸ் வந்து போயிடலாம். இங்கே என்ன கேட்குறாங்கன்னா ப்ரிப்பேர் பிளான்ட் அண்ட் மெஷினரி அக்கௌண்ட். பிளான்ட் அண்ட் மெஷினரியோட லெஜரில் இந்த டிரான்சாக்ஷன்லாம் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம ஜேர்னல் என்ட்ரிலாம் பாஸ் பண்ண வேண்டாம், சிம்பிளாக அந்த லெஜர் மட்டும் நம்ம காமிச்சா போதும், இயர் ஆன் இயர் என்ன மாதிரி ட்ராவல் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரீட் பண்ணிடலாம். One four 2015 borrowed rupees 5 lakh at 12% per annum to construct 10 machineries, okay, and incurred 8 lakh on material, 2 lakh on labor, 50,000 towards freight and insurance, 20,000 towards carriage inward, 10,000 on site preparation and installation. Estimated total physical life is 10 years, but the company consider it is likely that it will sell the property after 4 years.
ஸோ 4 வருஷம் கழிச்சு இந்த அசட்டை விற்கிறதா சொல்லியிருக்காங்க. பட் இது கொஸ்டினுக்கு நம்ம ரெலவெண்ட்டே கிடையாது. எப்போவுமே பிபிஇ வந்துட்டு அதோட யூஸ்ஃபுல் லைஃப் எவ்வளோன்றத ஒரு ப்ராப்பர்ட்டி பிளான்ட் அண்ட் மெஷினரி நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதை ஃபுல் யூஸ்ஃபுல் லைஃப்க்கும் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி தான் நம்ம கொஸ்டினை அப்ரோச் பண்ணணும். Okay, machines became ready for trial run production after incurring expenses on trial run 20,000. Sale proceeds of good produced during the trial run is 5,000. Okay, so 1/10/2016 la இந்த machinery productionக்கு ரெடி ஆயிருது. Sorry 1/10/2016 la machine become ready for trial run. Trial run க்கு தான் இந்த machinery ரெடி ஆகுது. After incurring expenses on trial run 20,000. Sale proceeds of good produced during the trial run is rupees 5,000. Okay, 1/1/2017 machine become ready for commercial production. So 1/1/2017 அப்போதான் இந்த machinery commercial productionக்கு வருது. The estimated residual value is 2 lakh. Government grant received for machine is 2 lakh. So இதோட residual value 2 lakh. இதுக்காக கவர்மெண்ட்ல இருந்து நமக்கு ஒரு கிராண்ட் கொடுத்துருக்காங்க, அதாவது சப்சிடி கொடுத்துருக்காங்க, அது ஒரு 2 lakh. ஓகே, 1/4/2017 the company does not begin using the machine until 1st April 2017 put the machine to commence the commercial production. இண்டஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கிளியர் கட்டா ரெடி டு யூஸ் அப்பவே நம்ம அதுக்கான அதை வந்துட்டு கேபிட்டலைஸ் பண்ணிடணும், அதுக்கப்புறம் டிப்ரிசியேஷன் கொடுக்க ஆரம்பிச்சிடணும். இன்கம் டேக்ஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா புட்டு டு யூஸ், அதை எப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சோமோ அப்போ இருந்தா டிப்ரிசியேஷன் கொடுக்கணும். வரஸ் இண்டஸ்ல அதை யூஸ் பண்றதுக்கு ரெடியா வச்சிருந்தாலே போதும், நம்ம அதை யூஸ் பண்ணணும் கூட அவசியம் இல்லை, டிப்ரிசியேஷன் கொடுக்க ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு இண்டஸ்ல சொல்லுவாங்க. ஸோ நமக்கு இந்த டேட் வந்துட்டு கேபிட்டலைசேஷன் டேட் கிடையாது. 1/1/2017 அது ரிலேட்டடான கேபிட்டலைசேஷன் எக்ஸ்பென்சஸ்லாம் நம்ம முடிச்சுட்டு புக்ல கேபிட்டலைஸ் பண்ணியிருந்திருக்கணும். ஓகே, ஸோ 1/10/2017 sold one machinery for rupees 93,500. மொத்தம் 10 மெஷினரி இவங்க ப்ரொடியூஸ் பண்றாங்க, செட்டப் பண்றாங்க. அதுல இருந்து ஒரே ஒரு மெஷினரியை 1/10/2017 செல் பண்ணிடுறாங்க. ஓகே, 31/3/2019 அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் கழிச்சு ரிமைனிங் யூஸ்ஃபுல் லைஃப் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி இஸ் ரீஅசஸ்ட் as 4 years and the residual value is re-estimated to 2,20,000. கரெக்டா ஒரு 1.5 வருஷம் கழிச்சு, ஸோ எப்போ மெஷினரி ஆரம்பிச்சு ஒரு 2 வருஷத்துலேயே 10 வருஷம் யூஸ்ஃபுல் லைஃப்னு வச்சிருந்த மெஷினரியா ரீஅசஸ் பண்றாங்க. அதோட யூஸ்ஃபுல் லைஃப் இனிமேல் 4 years, ரிமைனிங் யூஸ்ஃபுல் லைஃப் 4 years தான் இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே, அண்ட் த ரெசிடுவல் வேல்யூ இஸ் ரீஎஸ்டிமேட்டட் டு 2,20,000. இதோட ரெசிடுவல் வேல்யூமே ரிவைஸ் பண்றாங்க 2,20,000க்கு. அந்த ப்ராப்பர்ட்டி இஸ் ரீவேல்யூட் அப்வர்ட் பை 45,000. 45,000க்கு இதை ரீவேல்யூ பண்றாங்க அப்வர்டா. 31/3/2020 the company decides to adopt written down value method by charging depreciation at 20%. இதுக்கப்புறம் SLM மெத்தட் கிடையாது, depreciation as per WDV, written down value method. Okay, 31st March 2021 the machines became idle and or retired from active use. 31st March 2021 அப்புறம் இந்த மெஷினரியா அவங்க ஆக்டிவா யூஸ் பண்றது இல்ல, பெரும்பாலான நேரம் ஐடிலாவே வச்சுக்கிறாங்க. பட் நாட் ஹெல்ட் ஃபார் டிஸ்போசல். பட் எனிவே அதை சேல் பண்ணணும்ன்ற இன்டென்ஷன்ல அவங்க கிளாஸிஃபை பண்ணல, பட் யூஸ் பண்ணாம வச்சிருந்தாங்க. சிம்பிள். ஸோ 31st March 2022 the idle machines are held for disposal. இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா 31st March 2022ல ஐடிலா வச்சிருந்த மெஷின்ஸை விற்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸிஃபை பண்றாங்க. பட் the machines could not be disposed of till the end of the year. இருந்தாலும் அதை இயர் எண்ட் வரைக்கும் விற்க முடியல, விற்காமலே வச்சிருந்திருக்காங்க. பட் விற்கணுன்ற இன்டென்ஷன்ல கிளாஸிஃபை பண்ணிட்டாங்க. ஓகே, when realizable value of the machine is 75% of the carrying amount. அப்போ இருக்கிற புக் வேல்யூல இருக்கிற 75% ஆஃப் வேல்யூவை தான் அதால அதுக்கு கோட் கிடைச்சிருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 1 லட்சம் கேரிங் வேல்யூ இருக்கு அப்படின்னா வெறும் 75,000க்கு தான் வெண்டர்ஸ் வந்து கோட் பண்றாங்க, சப்ஜெக்ட் டு 10% ஆஃப் ரியலைசபிள் எக்ஸ்பென்சஸ். அது மட்டும் இல்லாம அதை அந்த 75% வேல்யூக்கு விற்கணும்னாலும் கூட 10% எக்ஸ்பென்ஸ் பேயபிளா இருக்கு, செல்லிங் எக்ஸ்பென்சஸ் பே பண்ண வேண்டியதா இருக்கு. ஓகே, ஸோ அதனால இந்த மெஷினை இவங்களால சேல் பண்ண முடியல, அது மெட்டீரியலைஸ் ஆகாம இருக்கு. 31st March 2023 ஒரு வழியா the idle machines held for disposal during the year are actually disposed of for 75% of the carrying amount. ஒரு வழியா 31st March 2023ல இந்த மெஷினரியை வித்துடுறாங்க. ஸோ ரொம்ப லென்த்தான சம், பட் பொறுமையாக பார்த்துடலாம். என்ன கேட்டால் எக்ஸாம் ஆங்கிளில் ரொம்ப டைம் இல்லை அப்படின்னா இந்த கொஸ்டினை ஸ்கிப் பண்ணிடுங்க, பட் டைம் இருக்குன்னா பாருங்க. ஓகே,
ஓகே, ஒரு ரெண்டு கான்செப்ட் மட்டும் நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா, first thing, change in depreciation, change in method of depreciation, revaluation of useful life, reassessment of residual value. இந்த மூணு சினாரியோமே என்ன அப்படின்னா சேஞ்ச் இன் அக்கவுண்டிங் பாலிசிஸ். இந்த மூணு சினாரியோமே என்ன அப்படின்னா சேஞ்ச் இன் அக்கவுண்டிங் எஸ்டிமேட்ஸ். அக்கவுண்டிங் எஸ்டிமேட்ஸ்னா என்னன்னா, சரி, அக்கவுண்டிங் எஸ்டிமேட்ஸோட இம்பாக்ட் என்னன்னு பார்த்துக்கலாம். ஒருவேளை எப்பயாவது நீங்க அக்கவுண்டிங் எஸ்டிமேட்ஸ்ல சேஞ்ச் இருக்கு, இந்த சேஞ்ச் இன் மெத்தட் ஆஃப் டிப்ரிசியேஷன், நான் WDV இருந்து SLM போறேன், இல்லை SLM இருந்து WDV போறேன், என்னோட யூஸ்ஃபுல் லைஃபை நான் ரீஅசஸ் பண்றேன். 10 வருஷம் இருக்கிற மெஷினரியை இனிமேல் நான் 4 இயர்ஸ் சொல்றேன், இல்லை 4 இயர்ஸ்ல இருக்கிற மெஷினரியை 6 இயர்ஸ் ஆர் 7 இயர்ஸ், இந்த மாதிரி நான் யூஸ்ஃபுல் லைஃபை ரீஅசஸ் பண்றேன். இல்லை ரெசிடுவல் வேல்யூ, நான் இனிஷியலா ரெகக்னைஸ் பண்றப்போ, ஃபர்ஸ்ட் அசெட்டை நான் ரெகக்னைஸ் பண்றப்போ ரெசிடுவல் வேல்யூ ஒரு 5 lakh இருந்துச்சு. ஆனா இப்போ அந்த மெஷினரி கிடைக்கிறதே இல்லை மார்க்கெட்ல, ஸோ அதோட ரெசிடுவல் வேல்யூ 10 lakh மாறிடுச்சு. இந்த மாதிரி நான் ரீஅசஸ் பண்றேன் அப்படின்னா இதெல்லாம் will be treated as change in accounting estimates. ஓகே, ஸோ இதெல்லாம் சேஞ்ச் இன் அக்கவுண்டிங் எஸ்டிமேட்ஸ். இதனால என்ன நடக்கும் அப்படின்னா, நான் எஸ்டிமேட் பண்ணதுக்கு அப்புறம் எப்போ நான் எஸ்டிமேட் பண்றேனோ அதுக்கப்புறம் மட்டும் அந்த வேல்யூஸை சேஞ்ச் பண்ணா போதும். வேற ஏதாவது ஒரு சினாரியோஸ் இருக்கு அப்படின்னா அதெல்லாம் அக்கவுண்டிங் பாலிசிஸ், சேஞ்ச் இன் அக்கவுண்டிங் பாலிசிஸா இருந்துச்சுன்னா அப்போலாம் நான் ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட் கொடுக்கணும். ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட் கொடுத்து இந்த வருஷம் இந்த கேரி இது வரைக்கும் நான் கொடுத்த இந்த டிப்ரிசியேஷன் எல்லாத்தையுமே ரிவைஸ் பண்ணி இந்த வருஷம் என்ன பேலன்ஸ் இருந்திருக்கும் அப்படின்றதே நான் கொண்டு வரணும். வேற அக்கவுண்டிங் எஸ்டிமேட் தான் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா இந்த வருஷத்தோட டிப்ரிசியேஷன் நான் என்னைக்கு முடிவெடுக்கிறேனோ அன்னைக்கு அப்புறம் மட்டும் வர ஃபியூச்சர்ல வரதுக்கு மட்டும் ப்ராஸ்பெக்டிவா நான் டெசிஷன் எடுத்துட்டு கால்குலேஷன் கொடுத்தா போதும், எஃபெக்ட் கொடுத்தா போதும். இது இன்னைக்கு டேட்ல இருக்கிற கேரிங் வேல்யூவா நான் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஸோ நம்ம கேஸ்ல நம்ம கொஸ்டின்ல டீல் பண்ணிருக்கிறது எல்லாமே சேஞ்ச் இன் மெத்தட் ஆஃப் டிப்ரிசியேஷன் தான். SLMல இருந்து WDV போறாங்க, ரீவேல்யூவேஷன் ஆஃப் யூஸ்ஃபுல் லைஃப் 4 வருஷமா மாத்துறாங்க, அப்புறம் ரீஅசஸ்மெண்ட் இன் ரெசிடுவல் வேல்யூ. இந்த 3 டிரான்சாக்ஷனுக்குள்ளதான் இருக்கு, வேற எந்த சேஞ்சுமே பண்ணல. ஸோ இது எல்லாமே அக்கவுண்டிங் எஸ்டிமேட்ல இருக்கிற சேஞ்ச். இதுக்கு ப்ராஸ்பெக்டிவா நம்ம எஃபெக்ட் கொடுத்தா போதும். விச் மீன்ஸ் என்னைக்கு இந்த டெசிஷன் எடுக்கிறாங்களோ அதுக்கப்புறம் இருக்கிற கேரியிங் வேல்யூ, அதுக்கப்புறம் இருக்கிற சப்சிக்வெண்ட் ரெகக்னிஷன்ஸ்ல மட்டும் நம்ம எஃபெக்ட் கொடுத்தா போதும். இன்னைக்கு இருக்கிற கேரியிங் வேல்யூவை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஓகே, ஃபர்ஸ்ட் திங் ஓவர். நான் 2 விஷயம் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். செகண்ட் திங் என்ன அப்படின்னா, செகண்ட் திங் என்னன்னா அசெட் ஹெல்டு ஃபார் டிஸ்போசல். யூஸ்வலா என்ன அப்படின்னா ஒரு பிளான்ட் அண்ட் மெஷினரியை கம்பெனி கண்டிப்பா அதை யூஸ் பண்ணணுன்றதுக்காக தான் வச்சிருப்பாங்க, அவங்களோட ஓன் பர்பஸ்க்காக. எப்பயாவது ரேர் சினாரியோல அந்த மிஷினரியை இனிமேல் நம்ம யூஸ் பண்ண வேண்டாம், சேல் பண்ணிடலாம் அப்படின்னு எடுத்து வச்சிருவாங்க. இப்போ அடஹாக்கா திடீர்னு இன்னைக்கு ஒரு நாள் இன்னைக்கு ரன் ஆயிட்டு இருக்கிற மிஷினரியை எடுத்து யாரும் ஓகே இன்னைக்கு நம்ம ஈவினிங் சேல் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு போட மாட்டாங்க. சேல் பண்ண போறாங்க அப்படின்னா ஒரு பெரிய பெரிய லிஸ்டட் கம்பெனிஸ் அங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சேல் பண்ண போறாங்கன்னா கோட் வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மிஷினரி நாங்கள் சேல் பண்றோம், நீங்க எவ்வளவு தரீங்க, ஸோ இந்த மாதிரி கோட் நடக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாலே that is an indication that the machine is going to be held for sale. ஸோ இந்த மாதிரி ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குது, கோட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க, இதுக்கான எஸ்டிமேட் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அப்போ அந்த மிஷினரி என்ன சொல்லுவாங்கன்னா ஹெல்டு ஃபார் சேல் அப்படின்னு கிளாசிஃபை பண்ணிடுவாங்க. ஸோ இதனால என்ன இம்பாக்ட், அது பிபியில ஒரு மெஷினரியா இருந்துச்சு, இப்போ அது ஹெல்டு ஃபார் சேலா இருக்கட்டும், இதனால என்ன இம்பாக்ட்னா அதுக்கு பேலன்ஸ் ஷீட்ல ஒரு இம்பாக்ட் இருக்கு. என்ன சொல்றாங்கன்னா அதை ஃபர்ஸ்ட் பிபியில இருந்து டீரெகனைஸ் பண்ணணும். ஓகே, டீரெகனைஸ் பண்ணணும்னா ஸ்டில் இட் வில் பி shown under the subheading of PPE, but a special mention will be held as noted as it is held for sale. என்ன இதனால என்ன இம்பாக்ட்? ஓகே, இப்படியும் சொல்லிடுறாங்க. இதனால வேல்யூவேஷன்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டா எஸ், இதுக்கு ஒரு சேஞ்சஸ் இருக்கும். என்னன்னா இப்போ யூஸ்வலா நீங்க பிபிஇ ரெகக்னைஸ் பண்றப்போ என்ன சொன்னாங்கன்னா இனிஷியல் ரெகக்னிஷன் அப்போ அதோட காஸ்ட் அதுல இன்க்ளூட் ஆயிருந்திருக்கணும், அதோட டைரக்ட்லி லிங்க்டு எக்ஸ்பென்சஸ் இருந்திருக்கணும்னு சொல்லுவாங்க. செகண்ட் திங், அதை நம்ம ஃபேர் வேல்யூ அசஸ் பண்றோம் அப்படின்னா அதோட ஃபேர் வேல்யூ எடுத்து அசஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க பிபிஇக்கு இந்த கண்டிஷன்ஸ். ஒருவேளை இன்வென்ட்ரியா இருந்தா இன்னொன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா இன்வென்ட்ரியில ப்ரூடன்ஸ் கான்செப்ட் படி காஸ்ட் ஆர் நெட் ரியலைசபிள் வேல்யூ விச் எவர் இஸ் லோவர் அப்படி சொல்லுவாங்க. எதுக்காகனா பிபிஇல நீங்க என்ன காஸ்ட் பண்ணாலும் சரி அந்த காஸ்ட் எல்லாம் அதுல இன்க்ளூட் பண்ணலாம்.
நீங்க வந்துட்டு அதோட வேல்யூவேஷன்ல அதை நீங்க ரெகக்னைஸ் பண்றப்போ இல்ல இதோட நெட் மார்க்கெட் வேல்யூ ரொம்ப கம்மியா இருக்கு அப்படிலாம் பண்ண வேண்டாம். காஸ்ட் என்னவோ அதை நீங்க ஆட் பண்ணுவீங்க. அதே மாதிரி தான் ஃபேர் வேல்யூ அசஸ்மெண்ட் அப்போவுமே. ஃபேர் வேல்யூ அசஸ்மெண்ட் அப்போ இந்த மெஷினரியால இவ்வளவு ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படின்னா நான் ஓப்பன் மார்க்கெட் வேல்யூவை பத்தி கவலைப்படவே வேண்டாம். ஹையர் அமௌண்ட் நான் கோட் பண்ணி தாராளமா ஃபேர் வேல்யூவேஷன் அப்ரிசியேஷன் கொடுக்கலாம், ப்ரொவைடர் அந்த மெஷினரியில இருந்து என்னால அவ்வளவு யூசேஜ் எடுக்க முடியும். பட் இன்வென்ட்ரியா இருந்துச்சு அப்படின்னா மேண்டேட்டரி என்ன சொல்றாங்க, ஒருவேளை இன்வென்ட்ரி நான் வந்துட்டு அந்த குட்ஸை வாங்கி விற்கிறது மட்டும் தான் பண்றேன், யூஸ் பண்ண போறது இல்லை அப்படின்னா என்னோட செல்லிங்காக நான் வச்சிருக்கிற ஸ்டாக்கை காஸ்ட் ஆர் நெட் ரியலைசபிள் வேல்யூ விச் எவர் இஸ் லோவர்ல ரெகக்னைஸ் பண்ணணும். ஸோ அதே சேம் இம்பாக்ட் இது பிபிஐ இருந்தாலும் சரி, நான் ஹெல்ட் ஃபார் சேல் அப்படின்னு ஒன்ஸ் நான் அதை ஒதுக்கி வச்சுட்டேன், கிளாஸிஃபை பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா தட் வில் பி ட்ரீட்டட் அஸ் அ இன்வென்ட்ரி. இன்வென்ட்ரின்றனால நான் என்ன பண்ணணும், காஸ்ட் ஆர் நெட் ரியலைசபிள் வேல்யூ விச் எவர் இஸ் லோவர் அதில் தான் நான் அதை ட்ரீட் பண்ணணும். ஸோ மிச்சம் இருக்கிற வேல்யூலாம் நான் ரைட் ஆஃப் பண்ணணும். ஓகே, ஸோ காஸ்ட் ஆர் என்ஆர்வி விச் எவர் இஸ் லோவர். சிம்பிள். ஸோ இதுதான் இந்த ரெண்டு கான்செப்ட் புரிஞ்சிருச்சுன்னா இப்போ நம்ம சம்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த மெஷினரி எப்போ கேபிட்டலைஸ் பண்றதுக்கு தகுதியான மெஷினரியா மாறுதுன்னு பார்க்கலாம். The machine became ready for commercial production எப்போ 1/1/2017. ஸோ 1/1/2017க்கு முன்னாடி வரைக்கும் நான் என்னென்ன எக்ஸ்பென்சஸ்லாம் பண்ணியிருக்கேனோ அதெல்லாம் டைரக்ட்லி அட்ரிபியூட்டபிள் டு தட் ப்ரொடக்ஷன் பார்த்துட்டு டு தட் மெஷினரின்னு பார்த்துட்டு அதெல்லாம் நான் கேபிட்டலைஸ் பண்ணணும். ஓகே, ஸோ 1/4/2015ல சில எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் என்னென்னு பார்த்து நான் என்னோட மெஷினரியோட இனிஷியல் காஸ்ட் எடுத்துக்கலாம்னு பார்க்கலாம். First, borrowed rupees 5 lakh at 12% per annum to construct 10 machines. இந்த பாயிண்ட் நான் கடைசியா வரேன், பட் நான் இதை நோட் பண்ணி வச்சுக்கிறேன். Borrowed 5 lakh at 12% per annum for production. ப்ரொடக்ஷனுக்காக நான் இந்த பிபிஏ கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்காக ஸ்பெஷலா ஒரு பாரோவிங்ஸ் வாங்கியிருக்கேன் 12% per annumக்கு. அதை வச்சு நான் என்னென்னலாம் பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஸோ அதை வச்சு நான் என்ன பண்ணுறேன், மெட்டீரியல் பிபிக்கு தேவையான மெட்டீரியல் வாங்குறேன் 8 lakh. ஓகே, லேபர் 2 lakh. தென் ஃப்ரைட் அண்ட் இன்சூரன்ஸ் இதெல்லாம் டைரக்ட்லி அட்ரிபியூட்டபிள் எக்ஸ்பென்சஸ் ஃபார் கன்ஸ்ட்ரக்டிங் தட் பிபிஇ 20,000. ஓகே, sorry 50,000. 50,000 carriage inward 20,000. site preparation and installation definitely directly attributable to that machinery 10,000. ஓகே, இனிஷியலாக 10 years வந்துட்டு யூஸ்ஃபுல் லைஃப் ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ 1/10/2016 மெஷின் பிகம் ரெடி ஃபார் ட்ரையல் ரன். நோட் தட் ட்ரையல் ரன்னுக்கு தான் கொண்டு வந்திருக்காங்க. ட்ரையல் ரன் ஒன்ஸ் பாஸ் பண்ணிட்டு ட்ரையல் ரன்ல நல்ல ப்ரொடக்ஷன் வந்தால் ஒன்ஸ் அது எப்போ ரெடி டு ப்ரொடக்ஷன் அப்படின்னு யாராவது சர்டிஃபை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ மட்டும்தான் நம்ம அதை புட் டு யூஸ்ன்னு சொல்லுவோம், அப்போ மட்டும்தான் அது ரெடி டு யூஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அது வரைக்கும் அதோட எக்ஸ்பென்சஸ் எல்லாமே நம்ம கேபிட்டலைஸ் பண்ணலாம். ஸோ ட்ரையல் ரன் எக்ஸ்பென்சஸையுமே நம்ம கேபிட்டலைஸ் பண்ணலாம். ட்ரையல் ரன் ப்ரொடக்ஷன் காஸ்ட் தட் இஸ் 20,000. இந்த ட்ரையல் ரன் பண்ணி கொஞ்சோண்டு காம்போனண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க, அந்த ப்ரொடக்ஷனை விற்கவும் செஞ்சுட்டாங்க. அதுலேருந்து வந்திருக்க சேல் ப்ரோசீட்ஸை நம்ம ட்ரையல் ரன் எக்ஸ்பென்சஸில் கழிச்சிக்கலாமானா எஸ் கழிச்சிக்கலாம். சேல் ப்ரோசீட்ஸ் ஃப்ரம் ட்ரையல் ரன். ஓகே, 5,000 லெஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ 1/1/2017 நம்ம வந்துட்டோம். இன்னைக்கு டேட் வரைக்கும் உள்ளதை மட்டும் நம்ம கேபிட்டலைஸ் பண்ணணும், அதாவது இனிஷியலாக ரெகக்னைஸ் பண்ணணும், காஸ்ட் டு தட் மெஷினரின்னு ரெக்கார்ட் பண்ணணும். இதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம மோஸ்ட்டாக பிஎன்எலுக்கு தான் கொண்டு போகிற மாதிரி இருக்கும், எக்ஸப்ட் மேஜர் காம்போனண்ட்டாக இருந்தால். மேஜர் காம்போனண்ட்டாக இருந்தால் மட்டும் நம்ம அதை கேபிட்டலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எஸ், இப்போ இந்த borrow at 5 lakh borrow all of 5 lakh at 12%. இந்த கேஸ் என்ன அப்படின்னா
நான் வந்துட்டு முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா, பாரோவிங் காஸ்ட் இண்டேஸ் வரப்போ நான் இதை டீட்டெயிலாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு. ஸோ ஒன்றும் இல்லை, சிம்பிள் என்னன்னா, இப்போ நான் ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு லோன் எடுக்கிறேன். அந்த லோனை வச்சுட்டு நான் ஒரு மெஷினரி தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறேன் அப்படின்னா, அந்த லோன்ல இருக்கிற இன்ட்ரெஸ்ட் சார்ஜஸ் எல்லாத்தையுமே நான் இந்த மெஷினரியில கன்ஸ்ட்ரக்ட் பண்ற மெஷினரியில கேபிடலைஸ் பண்ணிக்கலாம். எப்போ வரைக்கும் கேபிடலைஸ் பண்ணலாம் அப்படின்னா, அந்த மெஷினரி ரெடி டு யூஸ் ஆகுற வரைக்கும் நான் என்னென்ன இன்ட்ரெஸ்ட்லாம் கொடுத்துருக்கேன், என்னென்ன இன்ட்ரெஸ்ட்லாம் அக்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னா, அந்த எக்ஸ்பென்சஸை மட்டும் எடுத்துட்டு போய் நான் இந்த பிபிஇல கேபிடலைஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒன்ஸ் இந்த மெஷினரி ரெடி டு யூஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் எல்லாத்தையுமே பீனலுக்கு தான் கொண்டு போனோம். ஸோ சிம்பிள், ஒரு லோன் எடுக்கிறேன், அந்த லோனை வச்சுட்டு நான் ஒரு பிபிஏ கன்ஸ்ட்ரக்ட் பண்றேன் அப்படின்னா, அந்த லோனுக்கு நான் கட்டுற இன்ட்ரெஸ்ட் எல்லாத்தையுமே கேபிடலைஸ் பண்ணலாம். எப்போ வரைக்கும் அப்படின்னா, அக்ரூவல் அப் டு த டேட் இட் இஸ் ரெடி ஃபார் யூஸ். இது ரெடி டு யூஸ் ஆகிற வரைக்கும் நான் கட்டுற இன்ட்ரெஸ்ட்டை கேபிடலைஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாத்தையும் நான் பிஎன்எல் கொண்டு போகணும். ஸோ இந்த கேஸ்ல இது எப்போ ரெடி டு யூஸ் ஆகுது அப்படின்னா, 1/1/2017. நான் எப்போ ஸ்டார்ட் பண்றேன், பாரோ பண்றேன் அப்படின்னா 1/4/2015. ஸோ இன்பிட்வீன் பீரியட் என்ன, 2015ல இருந்து 1/4/2015ல இருந்து 2017 வரைக்கும். ஸோ 2015 to 16 வந்துட்டு ஒரு 12 மாதம். ஸோ 16 ஏப்ரல்ல இருந்து 16 டிசம்பர் வரைக்கும் தான் வரும், ஏன்னா 1ஆம் தேதி. அப்போது இந்த பக்கம் ஒரு 9 மந்த்ஸ். எஸ், 9 மந்த்ஸ். ஸோ ஓவராலாக 21 மந்த்ஸ். இந்த 21 மந்த்ஸுக்குரிய காஸ்ட், 21 மந்த்ஸுக்குரிய இன்ட்ரெஸ்ட்டை நான் காஸ்ட்டில் கேபிடலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ எஸ், இன்ட்ரெஸ்ட் ஆன் ஸ்பெசிஃபிக் பாரோவிங், ஸ்பெசிஃபிக் ப்ரொவைடட், இந்த பாரோவிங் ஸ்பெசிஃபிக்கலி ஃபார் தட் மிஷினாக இருக்கணும். ஆனால் ஜென்ரல் பர்பஸ்க்காக வாங்கியிருந்தேன் அப்படின்னா அதுக்கு வேற ஸ்டாண்டர்ட் இருக்கு, அலோகேஷன் மெத்தட்லாம் இருக்கு. பட் இங்கே டேரெக்டாகவே சொல்லிட்டாங்க, மெஷினரிக்காக தான் நான் இந்த பாரோவல் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. பாரோவிங் ஸ்பெசிஃபிக் 5 lakh into 12% into 21 months divided by 12 months equals to 5 lakh into 12% to 21 divided by 12. So 1,05,000. Okay. எஸ், அதுக்கப்புறம் கவர்மெண்ட் கிராண்ட் என்ன அப்படின்னா, இந்த மெஷினரியை நான் ப்ரொடியூஸ் பண்றதுக்காக கவர்மெண்ட்டே எனக்கு ஒரு சப்சிடி கொடுத்துட்றாங்க. இந்த சப்சிடி ஜென்ரலா இந்த மெஷினரியோட கேபிட்டல்ல இருந்து நான் கழிச்சுக்கலாம். ஸோ இதோட எக்ஸ்பென்ஸையும் நான் கழிச்சுக்கிறேன். கவர்மெண்ட் சப்சிடி $2 lakh. வர நெட் அமௌண்ட் என்ன, 8 lakh, 10 lakh. ஓகே, so 11 lakh. 11 lakh plus minus 5,000, 2 lakh. So 10 lakh. Okay. So initial cost to be recognized. இந்த அமௌண்ட்டை தான் நான் இனிஷியல் காஸ்ட்டாக ரெக்கக்னைஸ் பண்ணிக்கணும். ஓகே, இதுக்கப்புறம் என்னென்ன சேஞ்சஸ் இருக்கோ அதுக்கெல்லாம் நம்ம அப்படியே எஃபெக்ட் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, ஸோ பிபிஇ அக்கௌண்ட், இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாமே WIPல இருக்கும், ஒர்க் இன் ப்ராக்ரஸாக இருந்திருக்கும், பிபிஇல வந்திருக்காது. ஸோ 1/1/2017 இருந்து தான் இது பிபிஇயா மாறி இருந்திருக்கும். ஓகே, மெஷினரி அக்கௌண்ட், நியூ மெஷினரிஸ், 10 numbers, value comes to 10 lakh. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் எப்போ நடக்குது அப்படின்னா 1/4/2017 நடக்குது. 1/4/2017 கம்பெனி டஸ் நாட் பிகின் யூசிங் த மெஷின் அன்டில் 1st April 2017. இந்த இன்பிட்வீன் பீரியட்ல கம்பெனி இந்த மெஷினரி யூஸ் பண்ணலாம். பட் இந்தியஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒன்ஸ் இந்த மெஷினரி இஸ் ரெடி டு யூஸ் we should provide depreciation. ஸோ இந்த இன்பிட்வீன் பீரியட், இந்த 3 மாதத்துக்குமே நம்ம டிப்ரிசியேஷன் கொடுத்தாகணும். ஸோ 17 to 17 இந்த 3 மாதத்துக்கு, ஜான் 17 to மார்ச் 17.
இந்த பீரியடுக்கு நான் டிப்ரிசியேஷன் கொடுக்கணும் 3 மாதத்துக்கு. எப்படி டிப்ரிசியேஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கேரியிங் வேல்யூ மைனஸ் residual value of 2 lakh divided by useful life 10 years into 3 months 12 months. So 8 lakhs divided by 10 years divided by 12 into 3, 20,000. So 9,80,000. Carrying value as on 1/4/2017. Okay. 1/10/2017 இந்த 10 மெஷின்ல இருந்து ஒரு மெஷினரியை விற்கிறாங்க. ஸோ லெஸ் டிஸ்போசல் ஆஃப் அசெட். நம்ம டிஸ்போசல் ஆஃப் அசெட்ல நல்லா பார்த்தோம், அதோட கேரியிங் வேல்யூ எடுத்து நம்ம லெஸ் பண்ணணுமே தவிர காஸ்ட்டோ சேல் வேல்யூவோ ஃபேர் வேல்யூவோ எடுக்கக்கூடாது. ஸோ கேரியிங் வேல்யூ என்ன? அஸ் ஆன் 1/10/2017 கேரியிங் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஒர்க்கிங் நோட் 2. Carrying value of machinery as on 1/4/2017. Sorry, 1/10/2017. 1/10/2017. Okay. Opening carrying value 9,80,000 divided by 10 equal to 98,000. ஒரு மெஷினரியோட கேரியிங் வேல்யூ 98,000. இதுக்கப்புறம் நான் டிப்ரிசியேஷன் கொடுத்துருந்துருக்கணும். ஸோ டிப்ரிசியேஷன் ஃபார் 6 months, ஏப்ரல் 2017 டு செப்டம்பர் வரைக்கும் நான் டிப்ரிசியேஷன் கொடுக்கணும். மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், 6 months. September. Okay. 6 months. So 98. Sorry. SLMன்றனால டிப்ரிசியேஷன் ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஸோ டிப்ரிசியேஷன் என்ன வரும்? 80,000 per annum. 80,000 into 6 months. So 6 months divided by 12. 40,000. Sorry. Okay. 80,000 for 10 machineries. அப்போ ஒரு மெஷினரிக்கு 4,000 தான் வரும். ஓகே, 4,000 less depreciation. So carrying value is 94,000. இந்த அமௌண்ட் எடுத்துட்டு 94,000 ரெடியூஸ் பண்ணிடுறேன். ஓகே, 1/10/2017 முடிஞ்சு 31st March 2019. 31st March 2019 என்ன பண்றாங்க அப்படின்னா, ரிமைனிங் இருக்கிற அசெட்ஸ், அந்த 9 மெஷினரிஸ் இருக்கு இல்லையா, அந்த மெஷினரியோட யூஸ்ஃபுல் லைஃப் எல்லாம் ரீஅசஸ் பண்றாங்க to 4 years and the residual value is re-estimated to 2,20,000. 2 lakhன்ற இந்த ரெசிடுவல் வேல்யூவை 2,20,000 மாத்துறாங்க. and the property is revalued upwards by 45,000. ரீவேல்யூவும் பண்றாங்க upward to 45,000. இப்போ இந்த 3 சேஞ்சுமே என்ன அப்படின்னா, அக்கௌண்டிங் எஸ்டிமேட்ஸ். சேஞ்ச் இன் அக்கௌண்டிங் எஸ்டிமேட்ஸ் அப்படின்னா, நான் கேரிங் வேல்யூ டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அதுக்கு முன்னாடி இருக்கிற வேல்யூஸ்லாம் நான் எந்த டிஸ்டர்ப்ஸும் பண்ண வேண்டாம். நான் என்னைக்கு டெசிஷன் எடுக்கிறேனோ அன்னைக்கு டேட்டுக்கு அப்புறம் உள்ள வேல்யூஸை மட்டும் நான் சேஞ்ச் பண்ணால் போதும். ஸோ ஓகே, இப்போ 31st March 2019 இந்த டெசிஷன் எடுத்திருக்காங்க. இதெல்லாம் நான் இதுக்கப்புறம் இருக்கிற வேல்யூஸ் தான் கன்சிடர் பண்ணணுமே தவிர இதுக்கு முன்னாடி இருக்கிற வேல்யூவை டிஸ்டர்ப் பண்ணாது. ஸோ டிப்ரிசியேஷன் ஆஸ் சச் நான் இப்போ எவ்வளோ நாள் என்ன கொடுத்துட்டு இருந்தேனோ அதே டிப்ரிசியேஷன் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ 31st March 2018 நார்மல் டிப்ரிசியேஷன் தான் போகும். Normal depreciation for 2017 to 18 for 9 machineries, 80,000 for per machinery into 9 machines. இந்த 80,000 எப்படி கால்குலேட் பண்ணோம்னா, 80,000 for 10 machineries into 9 machineries எவ்வளோ? 80,000 for 10 machinery into 9 machines, 72,000.
ரெடியூஸ் பண்ணிடுறேன். லெஸ் எஸ் லெஸ் 1/4/2018 opening carrying value 9,80,000 minus 94,000 minus 72,000 8,14,000. Okay, less depreciation for 2018-19 31st March 2019 தான் ரீவேல்யூவேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் அது வரைக்கும் யூஸ்வலாக என்ன டிப்ரிசியேஷன் கொடுக்கணும் அதுதான் கொடுத்துட்டு இருப்பேன். Okay, same 72,000. SLM same amount continue ஆகுது. 8,14,000 minus 72,000 7,42,000 value as on 31st March 2019. Okay, closing CV, opening CV same amount. ஓகே, இப்போ 1920க்கு நான் டிப்ரிசியேஷன் கொடுக்குறப்போ நான் 2019 மார்ச்சில் எடுத்த டெசிஷனுக்கு இங்கே நான் எஃபெக்ட் கொடுக்கணும். ஸோ 2019-20 டிப்ரிசியேஷன் ரீஅசஸ் பண்ணணும், ரீகால்குலேஷன் பண்ணணும். ஸோ இப்போ கால்குலேட் பண்ணுறப்போ 9 மெஷினரிஸ் இருக்கு. ஓகே, எஸ். இப்போ 31st மார்ச் அன்னைக்கு ரீவேல்யூவேஷன் பண்ணுறாங்க. revalued carrying value comes to 45,000 plus 45,000 7,87,000 revaluation gain OCI. ஓகே, இப்போ இது 1/4/2019 வேல்யூ. டிப்ரிசியேஷன் ஃபார் 2019-20 7,87,000. இதுதான் ரிவைஸ்டு கேரியிங் வேல்யூ மைனஸ் என்னோட ரிவைஸ்டு ரெசிடுவல் வேல்யூ 2,20,000 டிவைடட் பை யூஸ்ஃபுல் இயர்ஸ் 4 years equals to minus 2,20,000 divided by 4 years. So ஒரு வருஷத்தோட டிப்ரிசியேஷன் 1,41,750. Okay, 7,87,000 minus 1,41,750 6,45,250. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் எப்போ நடக்குது அப்படின்னா 31st March 2020. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எஸ்எல்எம்ல இருந்து டபிள்யூடிவி போயிடலாம்னு சொல்கிறாங்க. ஓகே, இதுவும் சேஞ்ச் இன் அக்கௌண்டிங் எஸ்டிமேட், அக்கௌண்டிங் பாலிசி இல்லை. ஸோ என்னைக்கு டெசிஷன் எடுக்கிறாங்களோ அதுக்கு அடுத்த பீரியட்ல இருந்து நான் அதுக்கான எஃபெக்ட் கொடுத்தா போதும். ஸோ 31st March 2020 இந்த வேல்யூ க்ளோசிங் வேல்யூவாக இருக்கும். க்ளோசிங் கேரியிங் வேல்யூ ஓகே. நெக்ஸ்ட் இயர் 2021 டிப்ரிசியேஷன் அப்போ நான் டபிள்யூடிவி யூஸ் பண்ணி தான் கால்குலேட் பண்ணணும். ஏன்னா 2020 மார்ச்லேயே முடிவு பண்ணிட்டாங்க. டபிள்யூடிவி at 20% on carrying value into 20%, 1,29,050. ஓகே, 6,45,250 minus 1,29,050 comes to 5,16,200. Closing 31st March 2021 closing CV
அடுத்து என்ன சொல்றாங்கன்னா 31st March 2021 இருந்து இந்த மெஷினரியை யூஸ் பண்ண போறதில்ல, நம்ம ஹெல்ட் ஃபார் சேல் வச்சுக்கலாம் சொல்றாங்க. சாரி, இந்த மெஷினரி நம்ம யூஸ் பண்ண போறதில்ல, பட் ஆனா ஹெல்ட் ஃபார் சேல்னு சொல்றது இல்லை. ஸோ பிபிஏ யூஸ் பண்ணலன்றதுக்காக நான் டிப்ரிசியேஷன் கொடுக்க முடியாது. சேம் டைம் அவங்க அதை ஹெல்ட் ஃபார் சேல்னு ஹெல்ட் ஃபார் சேல்னு இன்னும் கிளாஸிஃபை பண்ணாததுனால நம்ம அந்த காஸ்ட் ஆர் என்ஆர்வி அந்த கிளாசிஃபிகேஷன் அந்த வேல்யூவேஷனும் போக முடியாது. ஸோ ஸ்டில் பிபிஆருக்கும் டிப்ரிசியேஷன் இன்னும் கொடுக்கணும். ஸோ 21-20 பீரியடுக்கும் டிப்ரிசியேஷன் கொடுக்கணும். டிப்ரிசியேஷன் ஃபார் 21-22 into 20%, 1,30,240 at 20%, 5,16,200 minus 1,03,240, 4,100, 4,12,960. Okay, 31st March 2022. இப்போ இந்த வேல்யூ வந்து நிற்கிது. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஐடல் மெஷினரிஸ் எல்லாத்தையுமே விற்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஹெல்ட் ஃபார் சேல் ஆயிடுச்சு ப்ளஸ் 75% ஆஃப் த கேரிங் வேல்யூ தான் மார்க்கெட்டில் வாங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அதை தான் கோட் பண்ணுறாங்க. ஸோ அதையுமே எப்போ விற்க முடியுது அப்படின்னா 10% ஆஃப் செல்லிங் எக்ஸ்பென்சஸ் பண்ணால் மட்டும்தான் பண்ண முடியுதான். ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா, காஸ்ட் ஆர் என்ஆர்வி விச் எவர் இஸ் லோவர் யூஸ் பண்ணணும். காஸ்ட் ஆப்வியஸாக 4,12,000 கேரிங் வேல்யூ எடுத்துக்கலாம். நான் இன்வென்ட்ரின்னு சொன்னா ஈஸியா ரிலேட் பண்ணிக்கலாம்னு தான் சொன்னேன். பட் ஆக்சுவலா ஹெல்ட் ஃபார் சேலுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கேரிங் வேல்யூ ஆர் நெட் ரியலைசபிள் வேல்யூ விச் எவர் இஸ் லோவர். கேரிங் வேல்யூ, இந்த இடத்துல நான் கேரிங் வேல்யூ போட்டுக்கிறேன். கேரிங் வேல்யூ நெட் ரியலைசபிள் வேல்யூ விச் இஸ் ஃபேர் வேல்யூ மைனஸ் செல்லிங் எக்ஸ்பென்சஸ். ஃபேர் வேல்யூ என்னன்னா 75% ஆஃப் த கேரிங் வேல்யூ இன்டூ 75%, 3,09,720 minus 10% of its realizable expenses. 10% on எந்த இதில் 10% சொல்லலை. ஸோ நான் கேரிங் வேல்யூ மேலே 10% எடுத்துக்கிறேன். 4,12,960 into 10%. இப்படி உங்களுக்கு எப்பயாவது கன்ஃபியூஷன் வருது அப்படின்னா, எய்தர் நீங்கள் உங்களுக்கு ஏற்கனவே இன்ஸ்டியூட்டில் என்ன பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுறாங்க இந்த மாதிரி கன்ஃபியூசிங் சுச்சுவேஷனில் பாருங்கள், அது தெரிஞ்சிச்சுன்னா அதை யூஸ் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா சிம்பிளி ஒரு அசம்ஷன் எழுதிருங்க, நான் இந்த வேல்யூ மேலே செல்லிங் எக்ஸ்பென்சஸ் எடுத்துக்கிட்டேன், ரியலைசபிள் வேல்யூ 10% வந்துட்டு நான் கேரிங் வேல்யூ மேலே எடுத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு அசம்ஷன் மட்டும் எழுதிருங்க. ஓகே, ஸோ ஆப்வியஸாக இது ரெண்டில் எது ரொம்ப லோவஸ்ட்னா இதுதான். இந்த அமௌண்ட் எடுத்து நான் ஹெல்ட் ஃபார் சேலுக்கு நான் எடுத்து வச்சிடுறேன். ஸோ இது ஒரு இம்பேர்மெண்ட் லாஸ் பிஎன்எலுக்கு போயிடும். ஓகே, 4,12,960 minus 268, 424, 144,536. Closing CV as on 31st March 23. இப்போ 31st March 23 என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு வழியா அந்த அசட்டை 75% ஆஃப் கேரியிங் வேல்யூக்கு வித்துடுறாங்க. ஸோ அமௌண்ட் டிஸ்போசல் ஆயிடுது, கேரியிங் வேல்யூ டிஸ்போஸ் ஆயிடுது இன்டூ 75%, 1,08,402 லாஸ் ஆன் சேல் ஆஃப் அசெட். ஆக்சுவலாக கேரிங் வேல்யூ ஃபுல்லையுமே இங்கே ரைட் ஆஃப் பண்ணிடுவாங்க. இங்கே வந்துட்டு இந்த அமௌண்ட் மட்டும் போட மாட்டாங்க, ஃபுல் அமௌண்ட் போட்டுருவாங்க. 144,536 ஃபுல்லாக அவுட் ஆயிரும். இதோட ஜேர்னல் என்ட்ரி பார்த்தோம் அப்படின்னா, மெஷினரி அக்கௌண்ட் கிரெடிட் டு 1,44,000, வெண்டர் அக்கௌண்ட் ஃபார் அந்த 75% அவங்க அக்ரி பண்ண அமௌண்ட் தந்துருவாங்க. மிச்சம் இருக்கிற 25% டெபிட் கோஸ் டு லாஸ் ஆன் சேல் ஆஃப் அசெட். ஸோ தட் இஸ் லாஸ் ஆன் சேல் ஆஃப் அசெட் is equal to ரியலைஸ் ஆகாத அந்த 25%, which is 36,134. So yes, that's all. Question number 7 over. Question number 8 ரொம்பவே ஈஸியான சம். ஸோ ப்ளீஸ் அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள்.
ப்ளஸ் ஸ்டடி மெட்டீரியல்லே அதுக்கான ஒர்க்கிங்ஸ் இருக்குது. ஸ்டடி மெட்டீரியல்லே அதுக்கான ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் எல்லாமே கிளியராக இருக்குது. ஓகே, ஸோ பிபி இதோட முடிஞ்சிச்சு. நீங்கள் ப்ளீஸ் இந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக நீங்கள் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணுங்கள். எக்ஸாமுக்கு ரொம்ப கம்மியான டைம் இருக்கிறதுனால ஸோ இது முடிச்சத உடனே நீங்கள் இந்த சம்ஸை சால்வ் பண்ணி பார்த்துருங்க. ஸோ தட் எக்ஸாமுக்கு முதல் நாள் நீங்கள் ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். தயவு செஞ்சு இதை இன்னும் ஒரு 2-3 நாள் தள்ளி அதுக்கப்புறம் சம் போடலாம்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக இப்போ புரிஞ்ச மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் மறந்துடும். ஸோ அதனால இதை இப்போ புரிஞ்ச கையோட திரும்ப ஒரு தடவை இந்த சம்ஸ் எல்லாத்தையும் ஒரு தடவை போட்டு பார்த்துருங்க. 8th சம் ப்ளீஸ் கம்பல்சரி ட்ரை பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.